என்ன நடக்குது நம்ம ஆளுங்களை பார்க்க சொல்லு. போ. யாரும் பயப்படாதீங்க. நாமெல்லாம் உண்டாயிட்டோமோ இல்லையோ, அதுவே ஒரு சக்தியா மாறி எல்லாரையும் காப்பாத்திடும். கவலைப்படாதீங்க. பெரியவங்க முன்னாடி அசம்பாவிதம் நடந்துச்சு, மன்னிக்கணும்.
என்னையே சுட துணிச்சிட்டீங்களா? ஏன் ஏன் இப்படி எல்லாம் என்ன உங்க குழந்தை மாதிரி வளர்த்தீங்களே, என்ன கொல்லதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு? ஆனா என்னால உங்களை கொல்ல முடியல. அதை என் கனவுல கூட நினைக்க முடியல. நம்ம 2 பேர் உடம்புல ஓடுறது ஒரே ரத்தம் தான். ஆனா நீங்க மட்டும் ஏன் இப்படி ஆட்டீங்க? அண்ணே, இப்ப கூட சொல்றேன், நடந்ததெல்லாம் ஒரு கெட்ட கனவா நினைச்சுக்கோ. இந்த ஊரையை விட்டுட்டு எங்கேயாவது போய் சந்தோஷமா இருங்க. இல்லைன்னா இந்த அரசாங்கம் உங்களை சும்மா விடாது. தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்கண்ணே. ப்ளீஸ் போங்க. இப்படி எல்லாம் பேச போறேன்னு நினைச்சியாடா? யூ எஜுகேட்டட் illiterate brute. உன்னாலே ஒரு நல்ல மகனா இருக்க முடியல, நல்ல புருஷனா இருக்க முடியல, நல்ல அண்ணனா இருக்க முடியல, நல்ல தலைவனா இருக்க முடியல, இந்த நாட்டுக்கு ஒரு நல்ல குடிமகனா கூட இருக்க முடியல. சோ எந்த விதத்திலையும் நீ ஒரு மனுஷனே கிடையாது. உனக்கு உயிர் கொடுத்த அப்பாவோட உயிர் போறதுக்கு காரணமா இருந்திய, அதுக்காக தான்டா இது. உன்னையே தெய்வமா நினைச்ச உன்னுடைய மனைவிக்கு துரோகம் பண்ணி கருவிலேயே உன்னுடைய குழந்தையை கொன்னியே, அதுக்காக தான்டா இது. உன்னை தன்னோட பெத்த தாயா தகப்பனா தெய்வத்துக்கு மேல மதிச்சானே உன்னுடைய தம்பி, அவனுக்கு துரோகம் பண்ணியே, அதுக்காக தான்டா இது. உன்னை நம்பி ஓட்டு போட்டாங்களே அப்பாவி ஜனங்க, அவங்களோட கழுத்தறுத்துட்டியே, அதுக்காக தான்டா இது. மதிக்க வேண்டிய மத தலைவர்களை கொண்டு புனிதமான கங்கையும் காவேரியும் ஓடுற இந்த நாட்டுல ரத்தார் ஓட வைக்க நினைச்சே, அதுக்காக தாண்டா இது. இந்த நாட்டுக்கு துரோகம் பண்ணியே, அதுக்காக தாண்டா இது. कर्नल सुभाष, कानून को अपने हाथ में लेने का हक और अधिकार तुझे किसने दिया? Come on, speak out. Why did you kill politicians, MPs and foreigners? ஈம காரியத்துக்காக கொடுத்த லீவை நீங்க மிஸ்யூஸ் பண்ணிட்டீங்க. மந்திரிய மட்டும் இல்ல, இந்த நாடே தெய்வமா மதிச்ச நித்யானந்த சாமிகளையும் கொன்னிருக்கீங்க. Yes, yes. I killed them. நான் கொலை பண்ணிருக்கேன். யாரை கொலை பண்ணிருக்கேன்? ஏன் கொலை பண்ணிருக்கேன்? மதம்ங்கிற புனிதமான விஷயத்தை தப்பா பயன்படுத்திக்கிட்டு இந்த நாட்டையே சுடுகாடாக்க நினைச்ச ஒரு மதம் பிடிச்ச மத தலைவனை தான் நான் கொலை பண்ணிருக்கேன். இந்த நாட்டுல பாலாறு தேனாறு ஓடுமுன்னு போய் சொல்லி பதவிக்கு வந்துட்டு ரத்தார் ஓட வச்ச ஒரு மந்திரியை தான் நான் கொலை பண்ணிருக்கேன். தேசியவாதிங்கிற போர்வையில தீவிரவாதிகளுக்கு துணை போட பொய்யான அரசியல்வாதிகளை தான் நான் கொலை பண்ணிருக்கேன். தாய் கொடுத்த உயிரை போனாலும் பரவாயில்ல, இந்த தாய்நாட்டை காப்பாற்றணும்னு சத்திய பிரமாணம் எடுத்துட்டு தான் ஒவ்வொரு மிலிட்டரிக்காரனும் இந்த ட்ரெஸ் போடுறான். அவ தன்னுடைய கடமையில கண்ணு கருத்தமா ராப்பகலா உழைக்கிறா. அப்படிப்பட்ட ஒரு மிலிட்டரிக்காரனை நான் என்னுடைய கடமை செஞ்சிருக்கேன். I've done my duty. யக்ஞார்த்தாத் கர்மணோ சந்நியத்ர லோகாஸ்யம் கர்மபந்தன. ஒரு நாட்டோட நலனுக்காகவும் சமுதாயத்துக்காகவும் எந்த காரியம் செஞ்சாலும் அது ஒரு குற்றமாகவே இருந்தாலும் அது ஒரு யாகத்துக்கு சமம். இதை நான் சொல்ல, கீதை சொல்லுது, பகவத்கீதை சொல்லுது. And one more thing, நம்ம நாட்டு எல்லையில எதிரி நாட்டுக்காரனுடைய காலடி பட்டால சுட்டு பொசக்கிடுவோம். Why? It's our duty. நம்ம கடமை தான் நம்ம செய்றோம்.
ஆனா இந்த மண்ணிலேயே பிறந்து இந்த காற்றையே சுவாசிச்சு இந்த மண்ணுக்கு துரோகம் செஞ்சவன் நான் சுட்டதுக்காக யூ ஆர் காலிங் மீ கிரிமினல். இது குற்றம் நீங்க எல்லாம் நினைச்சீங்கன்னா நீங்க கொடுக்குற எந்த தண்டனையும் நான் ஏத்துக்க தயாரா இருக்கேன். ஜெய் ஹிந்த்.